வணக்கம். இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். வழமை போன்று ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் இன்று சந்திக்கின்றோம். அது என்ன சுவாரஸ்யமான வீடியோ என்றால், யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கண்ணகியம்மன் ஆலயத்தின் நடந்த திருவிழாவில் அம்மனுக்கு சாத்தப்பட்ட சேலை பெருந்தொகை பணத்திற்கு ஏலம் சென்றுள்ளது. அது சம்பந்தமான தகவல்களைத்தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க புங்குடுதீவு கண்ணகியம்மன் ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் நடைபெற்று வருகின்றது. அதன் தேர் திருவிழா தற்பொழுது நடைபெற்று முடிந்துள்ளது. அந்த தேர் திருவிழாவில் முத்தேர் பவனி வந்து பக்தர்களுக்கு அம்மன் அருள்பாலித்திருந்தார். அதை பார்ப்பதற்காக யாழ்ப்பாணத்தில் இருந்தும் இலங்கையின் பிற மாவட்டங்கள் இருந்தும் பலர் வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் புலம்பெயர் தேசத்தில் இருந்தும் அதிகமான பக்தர்கள் அங்கு வருகை தந்திருந்தனர். இந்த தேர் திருவிழாவின் போது அம்மனுக்கு ஒரு சிவப்பு நிறத்திலான ஒரு சாரி ஒன்று அணிவிக்கப்பட்டிருந்தது. அந்த சாரியூடாகத்தான் அம்மன் வீதியுலா வந்திருந்தார். அந்த திருவிழா முடிந்த பின்னர் அந்த அம்மனுக்கு சாத்தப்பட்ட சேலை ஏலம் விடப்படுது, பகிரங்கமாக ஏலம் விடப்பட்டிருந்தது. அதில் சிறு தொகையிலிருந்து ஒரு பெரிய தொகைக்கு அந்த சேலை ஏலம் சென்றுள்ளது. அந்த ஏலத்தில் 16 லட்சம் ரூபாய் வரை கேட்டு அந்த அம்மனுக்கு சாத்தப்பட்ட சேலையை அவர் பெற்றுக்கொண்டுள்ளார். அவர் புங்குடுதீவை சேர்ந்தவர். தற்பொழுது புலம்பெயர் தேசத்தில் வசித்து வரும் ஒரு நபர். இது சம்பந்தமான தகவல் தான் தற்பொழுது யாழ்ப்பாணத்திலும் சரி, யாழ்ப்பாணத்தை சார்ந்த இடங்களிலும் தமிழர்கள் இருக்கும் இடங்களிலும் ஒரு பேசுபொருளாக மாறியுள்ளது. அம்மனுக்கு சாத்தப்பட்ட சேலை இவ்வளவு பெரிய தொகைக்கு ஏலம் பெறப்பட்டுள்ளது சம்பந்தமாகத்தான் இப்பொழுது பேசுபொருளாக இந்த கண்ணகியம்மன் கோயில் திருவிழாவின் தேர் திருவிழா மாறியுள்ளது. மூன்றாவது தடவை 16 லட்சம் சாரி வாங்கி வீட்ட கொண்டு போவது தலைக்கு கையை தட்டுவோம். மகிழ்ச்சி. அன்புக்குரிய மதிப்பார்ந்த புவிவேந்தன் பொங்கல் மண்ணுடைய பெயர் அரசன். ஆகவே புவிவேந்தன் 16 லட்சம் கொடுத்து சாரியை இந்த காட்டுவோம். ஆகவே மிக மகிழ்ச்சி. எங்களுடைய பெருந்தலைவர் சுரேந்திரவர்களிடமிருந்து புவிவேந்தன் அவர்கள் சாரியை பெற்றுக் கொள்ளுகிற காட்சி. நன்றி.